நம்ம கிராமத்து வாழ்க்கையில மார்னிங் ரொட்டீனா ஒரு மினி விலாகா வந்து நம்ம பார்க்க போறோம். நீங்களும் என் கூட வந்து டிராவல் பண்ணுங்க. காலையில சூரியன் நல்லா உதயம் ஆயிருச்சு. பசி தீர்த்தவன் பாவம் தீர்த்தவன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. யாருக்காவது பசி தீர்த்தா அது பாவம் போக்குற மாரின்னு நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த அழகான குட்டி கோழி குஞ்சுங்க இரைய சாப்பிடுற சவுண்ட நீங்களும் ரசிச்சுட்டு வாங்க. தாய் கோழி குஞ்சு பனி தாங்காதனால அவங்கள கூடையில போட்டு மூடி வச்சுக்கிறது. இந்த பெரிய கோழிலாம் அந்த கம்புல அடைஞ்சுக்குவாங்க. இவங்களுக்குன்னு தனியா வந்து அரிசி வச்சிருக்கோம். இந்த அரிசி வந்து நைட்டு ஊற வச்சு காலையில இவங்களுக்கு எடுத்து ஊறுன அரிசி அப்படியே போடுறது. நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டுக்கோழி மட்டும்தான். காலையில இவங்க நம்மளுக்கு முன்னாடி எழுந்தனால இவங்க நம்ம வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு எரை போட மறந்துட்டோம்னா போச்சு. அதனால உங்களுக்கு முதல்ல எரை போட்டுட்டு தான் மறு வேலையை நம்ம வீட்ல பார்க்குறதுங்க. நம்மள்ட்ட இதோட 4 மடங்கு கோழிகள் அதிகமா இருந்துச்சு. அதுல 8 கோழிய வந்து நாய்களே வந்து நைட் நேரத்துல புடிச்சிட்டு போயிருச்சுங்க. கீரி வந்து ஒரு 60 கோழி குஞ்சுகளுக்கு மேல புடிச்சிட்டு போயிருக்கும். கழுகு வந்து ஒரு 10க்கு மேல புடிச்சிட்டு போயிருக்கும். அதெல்லாம் இருந்திருந்தா நம்ம வீட்ல வந்து 100 கோழிக்கு மேல இருந்திருக்கும். கோழி வளர்க்குறவங்க கோழியில வர்ற இழப்புகளை தாங்கக்கூடிய மனதைரியம் இருந்தா மட்டும் தான் கோழி வளர்க்கணும். கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் தான் என்னோட கோழிகளெல்லாம் பிடிச்சிட்டு போனது. இதுவே கண்ணுக்கு தெரியாத சீக்கு வந்தா எல்லா கோழியும் அடியோட போயிருந்திருக்கும். அதனால எல்லா நன்மைக்குன்னு விட்டுருவேன். இப்போ வந்து நம்ம மாட்டு தொழுவத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்க ஆயா எங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, சுத்தம் தான் சோறு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாட்டு தொழுவத்துல உள்ள எல்லா சாணிகளையும் வந்து மொத்தமா அள்ளிருவோம். நம்ம மாடுகள வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல கட்டுவோம். இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல கட்டுவோம். தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம கட்டுறதில்ல. ஏன்னா அப்படி கட்டினா மாடுகளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம வீட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல தான் வெட்னரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த லைன்ல போறப்ப நம்ம டாக்டர்லாம் என்னை பார்த்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு காலையில மணி 7 ஆயிருச்சு. சூரியன் நல்லா உதிச்சுட்டாங்க. இப்ப பனி பெய்யறனால மாடுகளெல்லாம் வந்து நம்ம நல்ல மரத்தடியில தான் கட்டி வைக்கிறோம். ஏன்னா வண்டி எடுக்கும்போதே காலையில ஒரு செம்பு தண்ணி சீட்ல இருந்துச்சு. அப்ப மாடுகள் மேலலாம் அந்த விஷ பனி பட்டுச்சுன்னா மாடுகளுக்கெல்லாம் முடியாம வந்துரும். அதனாலே மாடுகள் நல்லா பெரிய மலைக்கிளைகள் அடிவாரத்துல தான் நான் கட்டி வைக்கிறது. நல்லா ஃப்ரீயா விட்டு கட்டுவேன். அதனால தான் அவங்க சாணிய போட்டு உழப்பாம வச்சிருக்காங்க. இவன் எப்படா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு சோளத்த போடுவான்னு சொல்லி ஒவ்வொரு மாடும் நம்மள வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோளத்துக்கிட்ட வந்தோம்னா எல்லாருமே எந்திரிச்சு நின்னு நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நாள் வந்து நம்ம சோளப்பிள்ளை வீட்டுக்கு அறுத்தாந்திருக்க முடியாது. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்திருக்கனால அந்த வேலை இருந்தனால இந்த வேலையை பார்க்க முடியாம போயிருக்கும். அன்னைக்கெல்லாம் மாடுகள் நம்மள வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போடுவானான்னு. அன்னைக்கெல்லாம் வெள்ளனே போய் வயல்ல நான் கட்டிடுவேன். இன்னைக்கு நம்ம 7 மணிக்கே வந்து சோளம் போடுறனால நான் 10, 10:30க்கு தான் நம்ம மாட்டுக்கு தண்ணி காமிச்சு ஓட்டிட்டு போவேன். அதுலயும் நம்ம வெள்ளை காலைக்கெல்லாம் போடலன்னு வச்சுக்காங்க. மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு அங்கேருந்து திமிரிக்கிட்டு வருவேன் நம்மள்ட்ட. இவங்க தான் நம்மள்ட்ட இருக்கிறதுலே பெரிய மாடு. இப்போதைக்கு சினையா இருக்காங்க. போன வருஷம் இவன் சினையா இருக்கும்போது இவனுக்கு பெரியம்மை நோய் வந்து தாக்கிருச்சு. ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினோம். வீரா அவர் பங்குக்கு உதவி செய்கிற மாதிரி எனக்காக வந்து புல்லுக்கட்டெல்லாம் வந்து எடுத்து வந்து போடுவாப்புல. இழைச்சி விட்டுட்டு போட்டு அங்கே பாருங்க என்ன ஆட்டம் போடுறாப்புல தனியான. இந்த செவல மாடு வந்து நம்மள்ட்ட வீட்டில் போட்ட கண்டு தான். இப்போதைக்கு இதோட வயசு வந்து 6. இன்னைக்கு வரைக்கும் இவங்க சினை ஆகலை. இதை வித்துடலாம்னு தான் எல்லாரும் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் நம்ம மேலே பாசமாக இருப்பான். அந்த ஒரு காரணத்துக்காண்டி இவனை விற்கவே மனசு இல்லை. இவன் சினையாக காட்டினாலும் பரவாயில்ல, என் கூட பாசமாக இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு எந்த தீனியில் குறைபாடும் இல்லாமல் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வீட்டில் அதிகமாக சாப்பிட்றவர் இவர் தான். நல்லா சாப்பிட்டு போகிறாரு. இவர் சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் கண்டு ரசிங்க. டெய்லியும் நம்ம சாணத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுறது. சாணத்தை க்ளீன் பண்ணி எப்போவுமே வந்து நம்ம தென்னந்தோப்புக்கு தான் நான் கொண்டு போயிருவேன். வண்டியில் வச்சு நான் வாட்டுக்கு டேரெக்டாக நம்ம தென்னந்தோப்புக்கு கொண்டு போயிருவேன். நம்மள்ட்ட இருக்க தென்னந்தோப்புகளுக்கு வந்து உரம் வந்து இயற்கை உரம் தான் கொடுக்குறது. இது வரைக்கும் நம்ம வந்து ரசாயனம் கலந்தது எதுவும் அடிச்சதில்லை. வீட்டில் உள்ள சாணத்தை தான் நம்ம மாடுகளுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த சாணத்தை மட்டும்தான் நம்ம தென்னந்தோப்புக்கு வந்து நம்ம போடுறது ரெகுலராகவே. காலையில் எழுந்தோன்னே கோழியை கவனிச்சாச்சு, மாட்டையும் கவனிச்சாச்சு. அடுத்ததான் இன்னொருத்தவரை பசி தீக்கணும். அவர் தான் நம்ம வீரா. அவருக்காண்டி நான் போய் பால் பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் மணி 8 ஆயிடுச்சு. இப்போ அவர் படியில் படுத்திருக்காரு. அவருக்கான வாங்கிட்டு வந்த பால்களை வந்து இது கொஞ்சமாக அவருக்காண்டி அட் டைமில் ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு அதை சுடு பண்ணி காய்ச்சி அதை கொண்டு போய் வீராக்கு வச்சிருவேன். நல்லா பொங்கி வந்துருச்சு பால். இப்போ இதுதான் வீராவோட தட்டு. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெள்ளிக்காசு மாதிரி மின்ற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கான பால் எடுத்து அதில் ஊற்றி ஆற வைக்கணும். நான் பால் வாங்கிட்டு வர்றதை வீரா பார்த்துட்டாப்புல. அதனால வாசலில் வந்து ஒரே கத்தா தவிக்கிட்டு இருக்காப்புல. நான் அப்படியே சூடாக கொண்டு போய் வச்சா அவன் வாயெல்லாம் வெந்து போயிடும். அதனால் அவனுக்கு 2 ரஸ்க்கு போட்டு ஊற வச்சு நல்லா ஊறி நல்லா பஞ்சு போல் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பேன். இறுதியாக நம்ம வளர்க்குற அனைத்து உயிரினங்களுக்கும் பசி ஆற்றியாச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இரையெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம வீராவும் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் இவங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன். அக்கறையோடையும் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறையை கரெக்டாக பின்பற்றி நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பாருங்கள். என்னோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை சுண்டி விடுங்க. தேங்க்யூ.